கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக மீண்டுமாய் உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகளின் புஸ்தகம் 29 25வது வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் நமக்கு ஒரு தெளிவு, ஒரு மன துணிவு, ஒரு தைரியம் வரட்டும். எதை குறித்துனா, ஒரு முடிவெடுக்கிற விஷயத்தில் எதை சார்ந்து நான் முடிவெடுப்பேன் என்றால், நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய நாமத்தின் மேலே, அவருடைய வல்லமையின் மேலே, அவருடைய கிருபையின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வைத்து நான் வாழப்போகிறேன் என்று. அப்படி நாம் வாழ தீர்மானிக்கிற போது, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படுகிற போது, மெய்யாகவே நாம் இந்த வருடத்தில் உயர்ந்த இடத்துல இருப்போம். உயர்ந்த பாதுகாப்பு இருக்கும். நல்ல நல்ல ஆவிக்குரிய அனுபவம் கிடைக்கும். நல்ல குடும்ப சமாதான சந்தோஷம் பழுகி பெருகும். கையிட்டு செய்கிற காரியங்களில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்போடு ஒரு உயர்வு வரும். அன்பானவர்களே, வெறும் உயர்வல்ல, ஒரு பாதுகாப்போடு ஒரு உயர்வு வரும். ஏனென்றால் நாம் நம்புவது, நாம் ஆராதிப்பது, நாம் விசுவாசிப்பது ஆண்டவர் ஆகிய தேவனுடைய நாமத்தின் மேலே, அவருடைய பெயரின் மேலே நாம் நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறபடினால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தவே விடாது. அன்பானவர்களே, நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த ஆரம்ப நாட்களிலே என்னை சுற்றி இருக்கிற மனுஷர்களை அல்லது சூழ்நிலைகளை நான் பார்க்க மாட்டேன். ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை தான் வர வைக்குமா. ஆகவே நாம் மனுஷனுக்கு பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அநேக நேரங்களில் மனுஷனுடைய அச்சுறுத்தல் நமக்கு வருகிறது. அது பல விதங்களிலே நம்முடைய வேகத்தை தடுக்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த புதிய ஆண்டில் அன்பானவர்களே, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைப்போம். என்னை அழைத்தவர் என்னை நடத்துவார். என்னை இந்த குடும்பத்தில் கணவன் மனைவியாக இணைத்தவர் இந்த குடும்பத்தை அவர் நடத்துவார். இந்த வேலையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் இதில் திறம்பட செய்வேன். கர்த்தர் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே அவர் எந்த விதத்தில் இந்த ஊழியத்தில் ஒரு வளர்ச்சியை நான் பார்ப்பேன் என்று கர்த்தரின் நாமத்தின் மேல நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த ஆரம்ப நாட்களிலே நகர்ந்து கொள்வோம், முடிவெடுப்போம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட முடிவு, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் மெய்யாகவே நமக்கு இனி வரக்கூடியதான நாட்கள் உயர்வின் நாட்களாகத்தான் இருக்கும். நாம் குறைந்து போகவே மாட்டோம். ஆகவே கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு எல்லா விஷயத்திலையும் கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு காத்திருப்போம். நம்முடைய விசுவாசம் உலகத்தையே ஜெயிக்கும். ஆகவே பயப்படாதீர்கள், சூழ்நிலை கண்டு சோர்ந்து போகாதீர்கள். அவருடைய வார்த்தையின் மேல உறுதியாய் நாம் நிலைத்திருப்போம். வெற்றி மேல வெற்றி காண்போம். விடுதலை வாழ்வை இந்த வருஷத்துல வாழப்போகிறோம். நன்றி. ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் நம்பிக்கை உங்க வார்த்தையின் மேல, உங்க நாமத்தின் மேல அதிகமாக இருப்பதாக. ஆமாண்டவரே, நாங்கள் எங்களை சுற்றி இருக்கிற மனுஷனையும் சூழ்நிலைகளையும் நாங்கள் பார்க்காம எப்பொழுதும் மாறாத உம்முடைய நாமத்தையும் உம்முடைய கிருபையும் உம்முடைய வார்த்தையின் மேலேயே விசுவாசம் வைத்து நாங்கள் வாழட்டும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்து நிலைத்திருப்பார்களாக. ஆண்டவரே, நீங்க இந்த வருஷத்துல எங்களுக்கு ஆண்டவரே கொடுக்க போற அத்தனை உயர்வுகளையும் மேன்மைகளையும் நாங்கள் ஆண்டு அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, எல்லாரையும் மனப்பூர்வமாய் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். உயர்வார்களாக, சிறப்படைவார்களாக, சுகம் பெறுவார்களாக, ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் பெற்று பழுகி பெருகுவார்களாக. எல்லா விதமான ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல நன்மைகளையும் பெற்று சாட்சியாய் எழும்புவார்களாக, பிரகாசிப்பார்களாக என்று ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஜெபம் கேட்டு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.